அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பது என்ன என்பதை இன்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிரூபித்திருக்கிறார். அதாவது திராவிட முன்னேற்ற கட்சியில் இதே சூழ்நிலையில் மதிப்புக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன் மகனை ஒரு எம்எல்ஏவாக்கி வெற்றி பெறச் செய்து பிறகு அமைச்சர் பதவியை வழங்கினார். அதுவும் அவருக்கு வயதுக்கு ஏற்ப அனுபவம் வேண்டும் என்பதற்காக விளையாட்டுத்துறை. இன்று பொதுக்குழு ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையில் நடந்த பொதுக்குழுவிலே, அதாவது தன் பேரனை கட்சியில் ஒரு பொறுப்பில் ஒப்படைத்ததற்கு அன்புமணி ராமதாஸ் அவருடைய மகனும் இதில் ஆட்சேபை தெரிவித்து பொதுக்குழு மேடையிலே பல்லாயிரம் கணக்கான மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு தெரிவித்து, எனக்கு இந்த பதவியே வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு நான் கட்சி அலுவலகம் தொடங்கியிருக்கிறேன் பனையூரிலே, அங்கே வந்து பாருங்கள் என்று உள்பூசலை கிளப்பி விட்டிருக்கிறார். இதுதான் உண்மையான அரசியல். அதாவது வாரிஸ் அடிப்படையிலே குடும்ப சொத்தா, எது திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப சொத்தா என்று கேட்டவர்கள், ஆம் அது குடும்ப சொத்து தான் என்று நான் பலமுறை பதிவிட்டிருக்கின்றேன். அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அறிக்கையில், நான் சொல்பவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருக்க வேண்டும், என்னென்ன பதவி என்று வதிப்பது நான் தான் இருக்க வேண்டும், இல்லை என்றால் எல்லோரும் யாரும் இருக்க முடியாது என்ற ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். இது கட்சியின் உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவருடைய வார்த்தை. இதை கேட்கும் பொழுது அரசியல் என்பது இதுதான் என்று தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இதை மறைமுகமாக உங்களுக்கு சொல்கின்றேன். இவையெல்லாம் அரசியல், இது எதிர்ப்பு அல்ல, அரசியல் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் யாரும் உட்பூசலிலே கலந்து கொண்டு தன்னையோ தன் குடும்பத்தையும் கவனிக்காமல் மோதலில் ஈடுபட்டு ஒருவரை தாக்கிக் கொள்வதினால் ஏற்படும் விபரீதம் பொதுமக்களாகிய உங்களுக்கு தான் என்பதை நினைவு கூறவே இதை நான் பதிவிடுகிறேன். எனவே உள்கட்சி பூசலில் இருக்கக்கூடிய இது போன்ற வார்த்தைகளை யாரும் பெரிதாக கொள்ளாமல் அமைதியை காத்து அவரவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள். கட்சி என்பது இன்று இருக்கும் நாளை இருக்காது என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்பவில்லை. கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சண்டை சச்சரவு, அதாவது திராவிட முன்னேற்ற கட்சி, அனைத்து அண்ணா திராவிட கட்சி, ராமதாஸ் கட்சி, விஜயகாந்த் கட்சி என்று இப்போ புதிதாக முளைத்திருக்கக்கூடிய கட்சி என்று பல கட்சிகள் இருக்கும்போது அதிலே தொண்டர்கள் என்பவர் பொதுமக்கள், அவர்கள் யாரும் சண்டை சச்சரவு ஒருவருக்குள்ளே மோதிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட வேண்டுகோளும் கருத்தும். நன்றி, வணக்கம்.